நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐ லவ் யூ மீனாட்சி. என் கனவுல அந்த பொண்ணு நீதான். நான் ஒன்னுதான் காதலிக்கிறேன் மீனாட்சி. உன் வீட்டுல தங்கி இருக்கானே சக்தி சரவணன், அந்த சரவணன் என் மகளை காதலிக்கிறாமா? மீனாட்சி, மீனாட்சி, என்ன மீனாட்சி, நான் உன வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். நீ பின்னாடி வந்து உட்காந்துருக்க, அதுவும் ஆட காத்துல. இல்ல மாமா, சும்மாதான். சரி, மாமா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன மாமா? டட டட டடான், மல்லிகைப்பூ. இதெல்லாம் எதுக்கு மாமா? என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? மாமா எவ்வளவு ஆசையா உனக்காக இதை கட்டி கொண்டு வந்தேன் தெரியுமா? கட்டி கொண்டு வந்தீங்களா? ஆமா, சாயங்காலம் மாமா நம்ம மல்லிப்பூ தோட்டத்துக்கு போயிருந்தானா, அங்க இந்த பூவெல்லாம் நான் மீனாட்சிக்காக பூத்திருக்கேன், மீனாட்சிக்காக பூத்திருக்கேன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் பட்டுன்னு எல்லாத்தையும் பறிச்சு வாழை மரத்துல நார் எடுத்து நானே உனக்காக எல்லாத்தையும் கட்டி கொண்டு வந்தேன். இந்தா. ஏன் மாமா, அதுக்காக இவ்ளோ பூவா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் மீனாட்சி. இல்ல மாமா, பரவாயில்ல, எனக்கு வேணாம். என்ன மீனாட்சி, மாமா ஆசையா கொண்டு வந்தேன், எனக்காக கொஞ்சமாவது வச்சுக்க கூடாதா? வச்சுக்க மீனாட்சி. நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சரி மீனாட்சி, உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்லையே, நீ இப்படி இருக்க மாட்டிய. முகமெல்லாம் வாடி இருக்கு, தலை பின்னல, விபூதி கூட வைக்கல. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல மாமா. கிடையவே கிடையாது, என்னமோ இருக்கு. மாமா கிட்ட என்னன்னு சொல்லு, மாமா உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். சொல்லு மீனாட்சி, மாமா ஒரு மனோதத்துவ நிபுணர்னு உனக்கு தெரியாதா? கமான், டெல் மீ வாட் இட் இஸ். காதல் பிரச்சனை தான் மாமா. என்ன சொன்ன மீனாட்சி? அது எனக்கு இல்ல மாமா, காலேஜ்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு. ஓ, உன் ஃப்ரெண்டுக்கா? அப்ப சரி, அப்ப சரி. சரி, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன காதல் பிரச்சனை, அத சொல்லு முதல்ல. அவ ஒரு பையனை நல்லவன்னு நம்பி உசுருக்கு உசுரா காதலிச்சா. ஆனா அவன் இவ்வளவு லவ் பண்ணிக்கிட்டே இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணி இவ்வளவு ஏமாத்திட்டா மாமா. ஐயோ, பாவம் மாமா. அவனை போய் லவ் பண்ணமே நினைச்சு இவ புழுங்கி புழுங்கி அழுதுட்டு இருக்கா. அவ அப்படி அழறாளேன்னு நினைச்சு நான் இங்க அழுதுட்டு இருக்கேன். என்ன, அந்த பையன் சிரிக்க சிரிக்க பேசியிருப்பான், நல்லவன் மாதிரியே நடிச்சிருப்பான், இவ அதை நம்பி ஏமாந்துருப்பா. கரெக்டா? ஆமா மாமா. பாவம் அந்த பொண்ணு. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றாங்க? இப்ப பொண்ணுங்களுக்கு எல்லாம் பால் எது கல் எதுன்னே தெரிய மாட்டேங்குது மீனாட்சி. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புதுங்க, அதான் பிரச்சனைய. அந்த பைய உத்தம மாதிரியும் பெரிய ராமர் மாதிரியும் அவகிட்ட ஃபீல போட்டிருப்பானே. கண்ணு முன்னாடி அடக்கி வாசிப்பாங்க, கொஞ்சம் அப்படி போனோம் சும்மா அடவு காட்டுவாங்க. அதுக்கு மாமா மாதிரி ஆளுங்களை தாராளமா நம்பலாம். நான் கண்ணு முன்னாடி தானே மைனா கிட்ட கடலைய போடுறேன், ஆனா மனசுல கள்ளங்கப்படமே கிடையாது மீனாட்சி. அப்புறம் அந்த பையன் லவ் பண்ணும்போது தான் யாரு தான் குடும்பம் யாருன்னு எதையுமே சொல்லியிருக்க மாட்டானே. எப்படி மாமா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் அதான் சொன்னேன் மீனாட்சி, மாமா ஒரு மனோதத்துவ நிபுணர்னு. மீனாட்சி, கண்டவனை காதலிச்சுதான் இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க சிக்கல்ல மாட்டிக்குதுங்க. அதுவே ஒரு அத்தை பையனையா மாமா பையனையா காதலிச்சு கல்யாணம் பண்ண சொல்லு, ஒரு பிரச்சனையும் வராது. என்ன நான் சொல்றது? அந்த பொண்ணோட நல்ல நேரம் தான் அந்த பையன் ஃப்ராடுங்கிறது ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லு. அதுவும் இல்லாம கண்ணீர்லாம் விலை மதிப்பற்றது மீனாட்சி, அதை கண்டவனுக்காகலாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லு. அட நாம கிடைக்கலன்னா தான் மீனாட்சி அடுத்தவன் அழுவணும்.
அடுத்தவன் கிடைக்கலன்னு நம்ம அழுவ கூடாது. அதுவும் துரோகம் பண்ணவனுக்காக அழவே கூடாது. மாமா பையனையும் அத்தை பையனையும் கட்டிட்டு அவன் கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்ட சொல்லு. ம், சொல்றேன் மாமா. இத சொன்னா அவ சரியாயிடுவா. ஆனா நீ பூ வச்சுக்கிட்டாதான் நான் சந்தோஷமாவேன். எனக்காக வச்சுக்குவியா? ம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. என்ன மாமா? இந்த ஒரு நிமிஷம் மீனாட்சி. மீனாட்சி முகத்தை காட்டு. மாமா, இப்பதான் மீனாட்சி மீனாட்சி மாதிரி இருக்க. மாமா வரேன். மிச்ச பூவை சாமிக்கே போட்டுறேன். இந்த பொண்ண பாரு, வேலை சொன்னா டிமிக்கி கொடுத்துட்டு போகுது. வரட்டும் இன்னைக்கு. ஏ மீனாட்சி, என்னம்மா? எங்கடி போன? ராத்திரிக்கு சப்பாத்தி தேய்ச்சி தரேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்ட. இங்கதாம்மா, ரூம்ல மாடியில இருந்தேன். அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மாதாம்மா. என்ன விஷயம்? இப்படி வந்து உட்காரு. நான் ரூமுக்கு போறேன். ஏய், உட்காருன்னு சொல்றேன்ல. ஐயோ, இப்ப உட்கார்லனா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். உட்காரு. சொல்லு. ஏன் இப்ப பாரு மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல. பாக்குற எங்களுக்கு தெரியாதா நல்லா இருக்கியா டல்லா இருக்கியான்னு? நான் பூ உனக்கு வாங்கி வைக்கவே இல்ல. நீ எப்படி தலையில பூ வச்சிருக்க? வேட்டை மாமா கோவிலுக்கு போயிட்டு வந்து குங்குமமும் பூவும் கொடுத்தாரு. நேத்து தானே வச்சு விட்டாங்கன்னு சொன்ன. ஆமா, இன்னைக்கும் கொடுத்தாரு. அதுக்கு என்ன இப்போ? இவன் வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கானே. இவனை முதல்ல செங்கோட்டைக்கு துரத்தணும். அப்பதான் நிம்மதியா இருக்கும். இப்ப என்ன? நான் ரூமுக்கு போவா? இருடி, பேசிட்டு இருக்கேன்ல. சாப்பிட்டு ஒரேடியே போய் ரூம்ல தூங்கிக்கோ. என்ன? எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்? ஒரு வேளை சாப்பிடலனா ஒன்னும் ஆக போறதில்ல. நான் நாளைக்கு காலையில நல்லா சாப்பிட்டுக்கிறேன், கவலைப்படாத. ஒருவேளை சரவணனை பார்க்காம மிஸ் பண்றதுனால இப்படி டல்லா இருக்காளா? சரி, நான் தேய்ச்சி தரேன். இல்லம்மா, பரவாயில்ல. நீ ஏன் மூட் அவுட்ல இருக்க? எதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு? நீ போய் படுத்துக்கோ போ. இல்ல, நான் இங்கே இருக்கேன். ஏய், நீ இருன்னு சொன்னா போறேங்கிற, போன்னு சொன்னா இருக்கேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? சரி, அந்த சரவணன் உனக்கு ஃபோன் பண்ணானா? இல்ல. ஏன்? பாவண்டி, அவன் எங்க போயிருக்கானோ என்னவோ. இன்னும் அவனை காணமா. அவனும் ப்ரோவும் போனதுக்கு அப்புறம் நம்ம வீடு ஒரு மாதிரி காலி ஆயிட்ட மாதிரி இல்ல? திரும்ப எப்படா வருவாங்கன்னு இருக்கு. எனக்கு இனிமே அவன் வரவே கூடாதுன்னு இருக்கு. அவனை பத்தி பேசாதமா. எனக்கு அப்படியே ஆத்திர ஆத்திரமா வருது. ஏய், இப்ப எதுக்கடி அப்படி சொல்ற? ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ற? அந்த சரவணன் உயிரோட இருக்கணும்ல, அதுக்காக தான் வரக்கூடாதுன்னு சொல்றேன். மீனாட்சி, என்ன பேசுற நீ? நான் உண்மையதாம்மா சொல்றேன். என்ன உண்மை? அந்த சரவணன் திரும்ப இந்த ஊருக்குள்ள வந்தா அவனை வெட்டி சாய்க்கணும்னு ஒரு கும்பல் வெறியோட அலைஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த சரவணன் திரும்ப இந்த ஊருக்குள்ள வந்தா அவனை வெட்டி சாய்க்கணும்னு ஒரு கும்பல் வெறியோட அலைஞ்சிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? ஆடக்கூடாத இடத்துல ஆடினா, செய்யக்கூடாத இடத்துல செஞ்சா இப்படிதான் ஆகும். மீனாட்சி, புரியுற மாதிரி பேசு. அன்பரசு என்கிட்ட வந்து பேசினாரு. அந்த அன்பரசு எப்படின்னு இந்த ஊருக்கே தெரியும். அவர் பொண்ணை காதலிச்சா அந்த ஆள் சும்மா விட்டுருவாரா?
ஐயோ மீனாட்சி அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஏன் நடந்திருக்காது? ஏன் நடந்திருக்காதுன்னு கேக்குறேன். போன வாரம் ஒரு செருப்பு தொலைஞ்சிருச்சு, புது செருப்பு வாங்க போறேன்னு உன்கிட்ட சொன்னானா இல்லையா? ஆ, ஆமா. அந்த செருப்பு தொலைலமா. அந்த அன்பரசு வீட்டு செவரேறி குதிக்கும் போது தவறி விழுந்துருச்சு. இவனுக்கு ராத்திரி நேரத்துல அன்பரசு வீட்டுல என்னமா வேலை? அவரு சொல்ல சொல்ல எனக்கு அவன் மேல கோவம் பத்திக்கிட்டு வந்துச்சு. இத பாருமா, நீ அருணாச்சல மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவன் இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லிடு. உயிரோட வாச்சிருப்பான். மீறி அவன் இந்த ஊருக்குள்ள வந்தான், அன்பரசு விட்டுறாரோ இல்லையோ, இந்த விஷயம் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சு அவங்களே வெட்டிடுவாங்க. சரவணன் ஏன் இப்படி பண்ணா? ஒருவேளை இதனாலதான் தலைமறைவா இருக்கானோ? கடவுளே, என்ன இது சோதனை? இப்போதைக்கு இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். காதலன் ஏமாற்றியதால் இளம்பெண் தற்கொலை. ஒரே நேரத்தில் காதலன் பல பெண்களை ஏமாற்றியதால் மனமுடைந்த பெண் விபரீதம். ஒருவேளை அந்த புள்ள மீனாட்சியோட ஃப்ரெண்டா இருக்குமோ? ஆ? என்ன இவ்வளவு சோகமா இருக்கா? மீனாட்சி, குட் மார்னிங். அப்புறம் மீனாட்சி, டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சா? ம்ஹும். தினம் காலையில நான் காலேஜ் போறப்ப சாப்பிட மாட்டேன். ஆ? பார்த்தா அப்படி தெரியலையே. மீனாட்சி, என்ன மாமா? இப்போ உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? எந்த ஃப்ரெண்டு மாமா? அதான் மீனாட்சி, காதல் தோல்வியால மனமுடைந்து போயிருக்காங்கன்னு சொன்னியே, ஆ. அந்த ஃப்ரெண்டு. ஓ, அந்த ஃப்ரெண்டா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லதான் மாமா, நல்லாதான் இருக்கா. வெரி குட் மீனாட்சி. நான் கூட பேப்பர்ல இளம்பெண் தற்கொலைன்னு போட்டிருந்துச்சா, உன் ஃப்ரெண்டு நினைச்சு பயந்து போயிட்டேன். ச்சே, அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் கோழம் ஒண்ணும் இல்ல மாமா. அதுவும் இல்லாம உங்க வார்த்தைங்க அவளோட மனச நிறையவே மாத்திடுச்சு. இதெல்லாம் பெருமையா? கடமை மீனாட்சி, கடமை. ம். இருந்தாலும் உன் முகம் எனக்கு கொஞ்சம் லோ வோல்டேஜாவே இருக்குதே. அந்த பழைய பிரகாசம் உன்கிட்ட இல்லையே, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அட மாமா கிட்ட எதுனாலும் சொல்லு மீனாட்சி. இது வேற பிரச்சனை. ஆல் ப்ராப்ளம்ஸ் ஐ சால்வ், யூ டெல் வாட். பாருடா, இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுற. ஏன் ஹண்டர் இங்கிலீஷ்லாம் பேச மாட்டானா? ஹண்டரா? வேட் எனக்கு இங்கிலீஷ்ல ஹண்டர் தானே. ஓ, உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு. அந்த இங்கிலீஷ் தான் மாமா பிரச்சனையே. புரியலையே மாமா. எங்க கிளாஸ்ல இருக்கிற முக்காவாசி பொண்ணுங்க என்ன மாதிரி தமிழ் மீடியத்துல தான் படிச்சவங்க. சரி, எங்க யாருக்கும் சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வரவே வராது. அது நம்ம நாட்டோட தேசிய பிரச்சனை மீனாட்சி. ஆ. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? ஐயோ, நான் அதுக்கு கவலைப்படல மாமா. அப்புறம் எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க ஒரு ஆள் இருந்தான். ஆனா அவன் இப்ப இல்ல. அதான் இப்ப யார் வந்து கிளாஸ் எடுப்பாங்கன்னு எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சோகத்துல இருக்காளுங்க. ஐயோ, ஒட்டுமொத்த மாதர் குளமும் சோகத்துல இருக்கா. ம். வேட்டையனால இதை தாங்கிக்கவே முடியாதே. நீ யாரு கிளாஸ் எடுத்தான்னு சொல்லு, அவன் கையில கால விழுந்தாது நான் கூட்டிட்டு வரேன். ம். நான் யாருன்னு சொன்னா நீங்க காலெல்லாம் விழ மாட்டீங்க மாமா. நீ யாருன்னு மட்டும் சொல்லு மீனாட்சி, உனக்காக யார் காலில் வேணாலும் விடுவேன், கண்டபடி விடுவேன். சரவணன். யாரு? சக்தி சரவணன் மாமா. அதான் நம்ம வீட்ல இருந்தானே, அவனே தான். ஐயோ, அவசரப்பட்டு லூஸ்டா கூட்டியாடா வேட்டையா. எப்ல ஏய் மைனா, வா வா, லேட் ஆச்சு. இரு மைனா, கொஞ்சம் அசைன்மெண்ட் இருக்கு, எழுதிடுறேன். ஏய், பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுப்ல, வெரசாவா காலேஜ்ல போய் எழுதிக்கலாம். லேட்டானா என்ன, மாமா தான் இருக்காரே, டிராப் பண்ணிடுவாரு. ஏண்டி சொல்ல மாட்டேன்? பின்னாடி பைக்ல பகுமானமா ஸ்டைலா உட்காந்து வரும், உனக்கு என்ன தெரியும்? குரங்கு மாதிரி தொத்திட்டு வந்தனே, எனக்கு தான் தெரியும். 2 தடவை சைலன்ஸை சுற்றுச்சு எனக்கு. வா, ஒழுங்கு மரியாதை பஸ்ல போவோம். சரி வரேன். ம். சரி மாமா, நாங்க வரோம். மாமா. யோ ஓட்டையா. ஏய், ஏ மைனா, நீ எப்போ வந்த? அது சரி, நான் வர்றது கூட தெரியாம அப்படின்னா ஆழ்ந்த யோசனை. லைட்டா சின்ன யோசனை. சரி மாமா, நாங்க வரோம். வா கிளம்பலாம். மீனாட்சி, என்ன? இந்த
இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க ஆள் இல்லைன்னு சொன்னல. ஆமா. நீ கவலைப்படாம போ. சாயங்காலம் ஒருத்தர் வருவார். யார் மாமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் தான் மீனாட்சி. என்ன மீனாட்சி மைனா இப்படி சிரிக்குது? மீனாட்சி என்ன நீயும் சிரிக்கிற? யோ நீயே ஒரு 8ஆம் கிளாஸ். இங்கிலீஷ பத்தி ஏதாவது தெரியுமா? எங்க ஒரு 2 லைன் அப்படியே இங்கிலீஷ்ல பேசி பாப்பா. Shut up, you bloody fool. I can talk English, I can laugh English, I can walk English, you culture good country fruit. Meenachi, English is a very funny language, Meenachi, but also fine and determined language also, you know how? English is the passion of the nation. It is the condition and consideration, and the conjunction becomes injection, and the injections becomes irritation. Frustration becomes destruction, and it is coming for all nation, because condition becomes consideration, and the predictions becomes premonitions. This law fictions and results in diffusion, declaration, demonstration, demolition, distraction, declaration, declaration, and decoction. மாமா. Now general knowledge. Cricket. In the year 1929, when India was playing at the Mount Road, Melbourne, Vijay Pandit and Vijay Hazare was in the crease. Vijay Pandit went to Vijay Hazare. Look Vijay Hazare. This is very prestigious match. Consider your consideration time. As Vijay Pandit sent to Vijay Hazare, and Vijay Hazare considering the consideration time, Vijay Hazare told that ultimately they should take only one run. So Vijay Hazare went to the father of Vijay Hazare when striking the ball to the left side, and consideration came to the right side. But the ball went to the sixer and ultimately became the ultimatum. And ultimately, Vijay Hazare went to Vijay Pandit and said that, look Vijay Hazare, the considering of the consideration, and the match went to the declaration. அம்மா இப்போ சொல்லுங்க, நான் இங்கிலீஷ் பேசக்கூடாதா இல்ல இங்கிலீஷ்ல கிளாஸ் தான் எடுக்க கூடாதா? பேச்சக்குற தண்ணிய குடி. யார் கிட்ட நான் பேசல இங்கிலீஷ பார்த்து என் வாத்தியார் 8 பேர் ஸ்கூல் விட்டு ஓடி போயிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Computers in India. The first computer was installed in India by the Indian Statistical Institute in Calcutta in 1995. In the next 9 years, only 16 computers were installed, out of which 10 were supplied in IBM. ஏ மீனாட்சி, என்ன? இந்த வேட்டையன் கிளாஸ் எடுக்க வரான் அது இதுன்னு நம்ம கிளாஸ்கார பக்கிக்கிட்ட எதுவும் நீ சொல்லல. ஏன் கேக்குற மைனா? அப்போ சொல்லிட்டியா? ஏய், லஞ்ச் பிரேக்ல தான் சொன்னேன்பா. நீ எதுக்கு கேக்குற? அவன் என்ன தேடி வந்து எடுக்க போறான்? சரவணா படிச்ச பைய, அவனாவது நல்லா கிளாஸ் எடுத்தான். இவன் படிக்காதவன் 8ஆம் கிளாஸ். காலையில நம்ம கிட்ட டஸ்ட் புஸ்னு பேசிட்டான். அப்படியே வந்து இங்க பேச போறான். நம்ம மானம் எல்லாம் கப்பலேற போகுது. அப்படியா சொல்ற? ஆமா. இவரு ஒரு ஐடியா தட்டுமா? பெல் அடிக்கும், குடுகுடுன்னு ஓடி போயிடலாம். Students, நான் இப்போ சொன்ன டாபிக்ல அட்வான்டேஜஸ் எது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு நோட்ஸ் எடுத்து எல்லாரும் என்கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. ஓகே? ஏய், என்ன பண்ற? ஏய், எழுதி முடிச்சிட்டு கிளம்பிடலாம்டி. ரொம்ப முக்கியம். நாளைக்கு யாராவது பார்த்து காப்பி அடிச்சலாம். ஒழுங்கு மரியாதை வா. ஏய், வா. Hi, I am Saravana Perumal. I am very glad to be here. And everyone please be seated. ஏய், வேட்டையன் அது அப்படிதாண்டி தெரியுது. Hey Meenakshi and Maina, நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஏன் நிக்கிறீங்க? You also please be seated. என்னடி இங்கிலீஷ்லாம் பேசுறான்? கன்னிப்பெண்கள் நெஞ்சுக்குள் பட்டு பேர்கள் மத்தியில் அழுக்கு சட்டை போட்டாலும் பெண்ணின் பின்னால் சுற்றாமல்
ஓகே இப்போ பாடத்துக்கு போலாமா? வேணாம் பெருமாள், இப்படியே ஜாலியா பேசிட்டே இருப்போம். ஐ லைக் இட். ஆனா நான் கிளாஸ் எடுக்கிறதே ஜாலியா தான் இருக்கும். டோன்ட் வரி. கூல் 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 கூல். Can anybody in this class guess what is my education is all about? MPhil, No. MA English Literature? No. PhD, No. BA? No, 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 no. Meenakshi, Huh? can you please tell to everybody about my educational background? எட்டாவது. அட நான் என்ன படிச்சிருக்கேன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல முடியுமா? வெக்கப்படாம சொல்லு மீனாட்சி, பரவாயில்ல. 8th ஸ்டாண்டர்ட் மாமா. எஸ், 8th ஸ்டாண்டர்ட். அதாவது தமிழ்ல சொன்னா 8ஆம் கிளாஸ். சோ நான் இங்கிலீஷ்ல பேசி பந்தா காட்டுற பீட்டர் மாமா கிடையாது. உங்கள ஒருத்தர் வேட்டைய மாமா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் கிடையாது, தர டிக்கெட். பாடம் கவனிக்கிற ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இல்ல, படுத்து தூங்குற லாஸ்ட் பெஞ்ச். ஆனா நான் ஏன் படிப்பை நிப்பாட்டினேன்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னோட இங்கிலீஷ் வாத்தியார் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன அடிச்சிட்டார். என்ன சுயமா சிந்திக்க விடாத கல்வி முறையே எனக்கு வேண்டாம்னு சொல்லி அன்னையிலிருந்து நான் ஸ்கூலுக்கு போறதை நிப்பாட்டிட்டேன். அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க பெருமாள்? என்னமோ எலிசபெத் மகாராணியோட பேர மாதிரி என் எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணிருக்கீங்களே. வெள்ளக்காரனையே அடிச்சு துரத்துன நம்ம நாட்டுல இன்னும் இங்கிலீஷ்க்கு மட்டும் என்ன வேலைன்னு கேட்டேன். அதனால முதல்ல தாய்மொழியை கத்துக்கோங்க, அப்புறம் தேவைப்பட்ட டைம் கிடைச்சா இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்களோட கற்பனை சக்தி, புத்தி, சுயமரியாதை, உணர்வு, இது எல்லாத்தையுமே உங்க தாய்மொழியில தான் உங்களால உணர முடியும். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நான் சொல்லித்தரேன். தேங்க்ஸ். உன் சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம். மீனாட்சி, ஆ? சும்மா சொல்லக்கூடாதுடி. வேட்டையும் பின்னி எடுத்துட்டான். ஆ?